viewers, welcome to your Shrim's Choice. இப்போ நாம பார்க்க போற ரெசிபி ஆப்பிள் பைட்ஸ். இதுக்கு ஆப்பிள் 2 எடுத்துக்கணும், 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும், பாதாம் முந்திரி 8 ல இருந்து 15 வரை எடுத்துக்கணும். இதை 5 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். கற்கண்டு 50 கிராம் எடுத்துக்கணும். இதை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாதாம் முந்திரி நல்லா ஊறி இருக்கு. இதில் பாதாமில் இருந்து தோலை பிரித்து எடுத்துடணும். ஆப்பிளை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கணும். இதோட முந்திரி பாதாமும் சேர்த்துக்கணும். 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். இதில் பாதாம் முந்திரி உலர் திராட்சை இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இதோட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதே பேனில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த ஆப்பிள் விழுதை சேர்த்துக்கணும். இதில் தண்ணி அதிகமாக கலந்துடக்கூடாது. மிக்சர் ஜாரில் லேசாக தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது லேசாக சூடானதும் இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இது ஃபுல்லாக அரிசி மாவு சேர்க்காம பாதி பாதியாக சேர்க்கறதுனால கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது நல்லா திக்காகணும். இப்போ இது நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த கற்கண்டு பவுடரை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதோட கலந்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கணும். இப்போது இதை நல்லா கலந்துட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கணும். இதில் தேன் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.